இன்றைக்கும் நான் வாலிப பிள்ளைகளுக்காக நிறைய காரியங்கள் இன்னும் பேசலை. ஒரு வருஷமாக ஏறக்குறைய ஒரு வருடமாக நான் பேசி கொண்டு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது ஒவ்வொரு வாரம் பேச ஆரம்பித்து இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் சொல்லவே இல்லை. நான் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். என்ன பாயிண்ட்டு? உங்களுக்கு ஆண்டவர் வேண்டும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்வை பலவிதமான கேடுபாடுகள் கொண்டு போயிடும். அதனால் முதலாக உங்களுக்கு ஆண்டவர் வேணும். இந்த ஆண்டவர் வந்த பிறகு தான் அடுத்த காரியம் என்ன செய்யணும்? போகணும். இன்றைய தினத்திலும் கூட முக்கியமாக வாலிபர்களுக்காக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கண்ணிகளில் போய் விழுவதற்கு முன்பாக கர்த்தரை நீங்கள் தேடணும். எங்கே உங்களுக்காக எந்த விதமான கண்ணிகள், ட்ராப், ஸ்னேர் அது இருக்குது. அதாவது அந்த கண்ணி சொன்னால் சொல்லுவாங்க தெரியும்ல, அதாவது பறவைகளை வேட்டையாடுற கண்ணி வைப்பாங்க, மிருகங்களை வேட்டையாடுற கண்ணி வைப்பாங்க, யுத்தம் நடக்கிற பொழுது கண்ணி வெடிகள் வைப்பாங்க நிலத்துக்களை. அது எங்கே உங்களுடைய வாழ்வின் பகுதியில் வைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதனால யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி வெல் ப்ரொடெக்டட். உங்களை நீங்களே பாதுகாக்க இயலாதவர்கள், செல்லுகின்ற பாதையிலே உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற கண்ணிகளை அறிந்து கொள்ள இயலாதவர்கள். அதனால் யூ நீட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும். அதனால் அந்த முதலாவது ஆண்டவரை தேடி நீங்கள் வரும் நாட்களிலே உங்களுக்கு எதிராக எந்த பகுதியில் எந்த விதமான கண்ணிகள் வைக்கப்பட்டாலும் அந்த கண்ணிகளுக்குள் சிக்கி விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு பக்தி உள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சொல்லுவாராம், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழணும், நல்ல விதமாக வாழணும், நல்ல பிள்ளைகளாக வாழணும், அந்த மாதிரி நிறைய மாரல் லெசன் சொல்லிகிட்டே இருப்பாராம். ஆனால் அந்த பிள்ளைகள் திரும்ப திரும்ப கேட்குறவள்ள பிள்ளைகளுக்கு ஒரு டென்ஷன். என்னான்னு சொன்னால், நாம் என்ன தப்பாக போயிட்டுருக்கோம், தவறாக போயிட்டுருக்கோம், சரியாக தானே இருக்கிறோம். எங்கள் கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க தெரியுமா? எங்கள் காலேஜில் படிக்க எத்தனை திரும்ப தப்பாக போயிட்டுருக்காங்க தெரியுமா? நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரி வார்னிங்ஸ் கொடுக்கணுமா, எச்சரிப்பு கொடுக்கணுமா, நாங்கள் எங்கே தவறிட்டோம் அப்படின்னு கேட்பாங்களாம். நாங்கள் எங்கேயா தவறிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா? ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் போட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரியே எங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாருங்க. இப்போ அவர் சொல்லுவாராம், இன்றைக்கு வரையில் நீங்கள் என்ன செய்யலை, தவறல்ல, ஆனால் நாளை இது நீங்கள் தவற மாட்டீங்கிறதுக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே வருகிறது வரைக்கும் ஸ்டில் யூ ஆர் இன் டேஞ்சர். இன்றைக்கி வரலும் ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி வரலும் எத்தனையோ கண்ணிகளில் பிறர் விழுகிற பொழுது நீங்கள் விழலை. ஆனால் நாளைக்கு நிச்சயம் கிடையாது. யூ கேனாட் பி ஷூர். ஏன்னா இன்னும் நீங்கள் என்ன பண்ணலை? நாட் அட் யூ அக்செப்டட் ஜீசஸ். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளலை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலை. இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்படியான காரியத்துக்கு வரல. அதனால தான் நான் டெய்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ தான் மாரலி ரொம்ப சவுண்டாக இருந்தாலும் சரி, வெல் டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் மினிட் எப்படின்னு சொல்ல முடியாது. ஊட்டியில் நீங்கள் ஹில் மேலே போயிட்டே இருக்கிறவள பார்த்தீங்கன்னா ஹேர் பின் பெண்ட் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுப்பான். ஹேர் பின் பெண்ட்னா எப்படி இருக்கும்? இப்படி போகிறது, இப்படி போய்ட்டு அப்படி ஒன்று இப்படி போகும். அப்போ வார்னிங்ஸ் இருக்கும். இது நம்ம பார்த்துட்டே வரோம். 1 2 3 4 5 6 7 அப்படி பார்த்துட்டே வரவள திரும்ப திரும்ப இந்த வார்னிங்ஸ் கொடுக்குறவல்ல. என்னடா இது, ஏற்கனவே எத்தனை வார்னிங்ஸ் கொடுத்தாச்சு, மறுபடியும் இதுக்கு எதுக்கு இந்த வார்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வர்றது வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏன் இந்த வார்னிங்ஸ் கொடுக்குறான்னா, நீ ஏற்கனவே கடந்து வந்தது போன்ற அதே ஹேர்பின் பின் என்ன செய்கிறது, இன்னும் வருது. நீ நிறைய கடந்து வந்துட்ட, யூஆர் சேஃப். ஆனால் இன்னும் ஆபத்து இருக்குது. அது இருக்கிறது வரைக்கும் உனக்கு இந்த வார்னிங்ஸ் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நானும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கூட பல காரியங்களை பின்னிட்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொன்னதான், நிறைய வார்னிங்ஸ் சொன்னதான். பிரசங்கம் பண்ணுறதுக்கு வர டாபிக் இல்லாதனால தான் மறுபடியும் இதே சொல்கிறேன்னா அப்படி இல்லை. நீங்கள் நம்புகள்லையோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோ சொல்லலையோ, அந்தந்த சூழல் வருகிற பொழுது இது போன்ற காரியங்கள் தான் சொல்லப்படுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஏவப்படுகிறேன். ஆனால் அதற்கு பிறகு யோசிக்கிறேன், இதெல்லாம் ஏற்கனவே நிறைய சொன்ன விஷயங்கள் தான். ஆனாலும் என்ன செய்கிறோம்? அப்போது எந்த நேரத்தில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதியில், யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், அங்கே ஒரு கண்ணி இருக்குது, அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, அங்கே ஒரு பீட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இதுவரையிலும் விழலை, அதனால் இனி விழ மாட்டேன்னு கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே நோய் வர்றவில்ல, ஏதாவது ஒரு நேரத்தில் தான் வரும். இதுவரையிலும் வரல அப்படின்னு சொல்ல முடியுமா?
இதுவரையிலும் நடக்காத இனி நடக்கான்னு சொல்ல முடியுமா? நடப்பது என்பது ஏதோ ஒரு நேரத்தில் தான் வரும். சிலர் கொஞ்சம் முன்னாடி வரும், சிலர் கொஞ்சம் பின்னாடி வரும். ஆனால் எனி டைம் இட் மே ஹேப்பன். அதனால் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால் ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்கு நீங்கள் வராவிட்டால் ஸ்டில் யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்கள் இதுவரை நல்ல பிள்ளைகள் தான், இதுவரைக்கும் ஒழுக்கமான பிள்ளைகள் தான், இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் நாளை தினம் எப்படி என்று சொல்ல முடியாது. ஆகையால் இந்த நாட்டில் என்ன தேவைப்படுகிறா? சங்கீதம் 25ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றது. என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி அவரே என் கால்களை வலைக்கு. என் கண்கள் இங்கே இருக்குது, அவர் மேலே இருக்குது. அப்படின்னு அவருடைய கண்கள் இங்கே இருக்குது, நான் எங்கே நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த பாதையில் இருக்குது இல்லையா? அப்போது நாம் கண்டுபிடிக்க முடியாது. நாம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ இலங்கையில் இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளும் யுத்தம் நடந்துடவில்லை. விடுதலை புலிகளை சமாளிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு எதுவாக இருந்து தெரியுமா? அந்த கண்ணி வெடி வைக்கிறது தான். அவங்க எங்கே வைப்பாங்க, எது வைப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் விடுதலை புலி அடைக்கின பிறகு கூட நீண்ட காலம் என்ன செய்தது, கண்ணி வெடிகளுடைய பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. அதுபோல் எங்கே உங்களுக்கு கண்ணி வெடிகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் மேல் பார்வை வைத்து வாழுகிற ஒரு அனுபவம் வருகிறது வரைக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் மேல் பார்வை வைத்து வாழ்ந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்ட வேலை ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா மெனி திங்ஸ் ஆர் வெரி ஹிடன். நாம் நடந்து செல்லுகிற வாழ்க்கை பாதையில் எப்பொழுது எது நிகழும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு காலத்தில் பாவத்தை பாவம் என்று உணர்ந்து தான் பாவம் செஞ்சாங்க. ஐ கமிட் எ மிஸ்டேக், ஐ டூ ராங் தெரியும். அந்த காலத்தில் ஒரு பையன் ஸ்கூலில் இருந்து, அது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஏதோ ஒரு பிள்ளைகளோட அங்கங்கே விளையாட போயிட்டு லேட்டாக வந்தோன்னு சொன்னால் பதட்டத்தோடய வரும் வீட்டுக்கு. ஏன்னா எங்கடா போனால் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டால் உரிய விதமாக பதில் சொல்ல முடியாது. அதனால் எதையாவது பொய்ய சொல்லும். அப்படி இப்படி சார் ஒரு வேலை கொடுத்தாரு, இல்லை இந்த பாடத்தை படிச்சுட்டு போக சொன்னார், அது சொன்னால் இது சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லும். ஆனால் ஏன் அந்த மாதிரிலாம் பொய் சொன்னோம் தெரியுமா? ஹோய் வி ஹேப்பன் டு டெல் லை. ஏன் பொய் சொன்னோம்? பொய் சொன்னது பாவம் அங்கே சொல்ல வரல. அந்த பொய் ஏன் சொன்னோம் தெரியுமா? லேட்டாக வந்தால் ஒரு பெரிய தவறுங்கிறது தெரிஞ்சது. தவறுன்னு தெரிஞ்சதுனால ஒரு பொய்யை சொன்னோம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா? 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம், 4 மணி நேரம் வந்தாலும் லேட்டாக வந்தால் ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறீங்க? எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? எனக்கு வயசு எத்தனை? நான் மைனர் கிடையாது. இதான் இந்திய ஜெனரேஷன். வெளிநாட்டிலலாம் என்ன செய்ய முடியாது, இந்த கேள்வியே கேட்க முடியாது. அதை தாண்டி இவங்க வீட்டில் ஏதாவது ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் போலீஸை கூப்பிட்ருவோம். 3 நிமிஷம் என்ன செஞ்சிடும், பிள்ளைகளை ஹாரஸ் பண்ணுறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்தியாவில் அது இல்லை இன்னும். சரி, அப்போ என்ன பார்க்கணும்னா, தவறென்று அன்றைக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைய சிக்கல் என்னவென்றால் தவறென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு பிள்ளைகள் சினிமாவை போட்டாங்க, கிளாஸை கட் பண்ணிவிட்டு. இன்றைக்கி ஏன்டா எங்கடா போனேன்னு சொன்னால், புதுசாக ஒரு படம் வந்திருக்குது, நல்லா இருக்கு, நானுங்க பார்க்க போனேன். ஏன்டா படிக்கத்தானடா காலேஜுக்கு போனேன், படம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு படத்தை புதுசாக உடனே பார்த்தா தான் அதில் என்ன இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும். ஏன்டா உன் கையிலே ஃபோனுக்குள்ள அங்கேயே பார்த்து தொலைச்சிருக்கலாம்ல, ஏன் அங்கே போனேன்? அது குட்டி ஒன்றுகளில் பார்த்தா அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ண முடியலை. ஃப்ரெண்ட்ஸோடு என்ன செய்தேன்? அப்போ இந்த வயசில் நான் போகக்கூடாதா? என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சினிமா பார்க்குறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? அப்போ அவன் என்ன செய்யலை, இந்த சினிமா கிளாஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போகிறதையும் ஊர் சுற்றுறதை என்ன செய்யலை? இதான் இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருக்க நடைமுறை. தவறென்று உணர முடியவில்லை. அப்படித்தானே? அந்த காலத்தில் ஒரு பையனை ஒரு பொண்ணு எங்கேயாவது நின்று பேசின்னு இருக்கிறத யாரோ கூட பார்த்தான்னு சொன்னால் அவன் அதை குற்றமாக உணர்வான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன கேட்பான் தெரியுமா? அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க? இந்த மாதிரி நீ இங்கே நின்று பேசி நிற்கிறியே, இது என்னன்னு சொன்னால் ஏன் பேசக்கூடாதா? ஒரு பொம்பளைகிட்ட பேசி நிற்கிறியே, ஏன் பொம்பளைகிட்ட பேசக்கூடாதா? ஏன் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க? ஆம்பளைகிட்ட பேசினா கேட்க மாட்டேங்கிறீங்க, பொம்பளைகிட்ட பேசினா கேட்குறீங்க. ஆம்பளை தோள் மேலே கையை போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பொம்பளை தோள் மேலே கையை போட்டால் தப்புங்கிறீங்க. இது என்ன, வாட் டஸ் இட் மீன்? அப்போது இன்றைய பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா இவங்க பழைய ஜெனரேஷனில் இருக்கிறாங்க. நான் இதை வேடிக்கையை பேசலை, இதுதான் நிலைமை. இப்போ நான் ஒவ்வொரு இந்த வெள்ளி சனி அதிகம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில்
வெளியே அதர் ஸ்டேட்ஸ் நிறைய பிள்ளைகள் வருவாங்க, ஆண்களும் பெண்களும் வருவாங்க. எல்லாமே அரவுண்டு 17, அதாவது 18, 19, மிஞ்சினா 20 தான். ஒரு 3 பையன் வருவான், 2 பொண்ணு வரும், 4 பொண்ணு வரும், ஒரு பையன் வருவாங்க. இதெல்லாம் என்னதுன்னெலாம் கேட்கக்கூடாது. எல்லாம் அரைகுறை உடையில் என்ன செய்வாங்க, வருவாங்க. பாண்டிச்சேரி இப்போ என்ன செய்கிறது, அதை தங்குமிடம் ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய இதாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே வந்து ரூம் போடுறாங்க, தங்குறாங்க. இப்போது இந்த பிள்ளைகள் சார்ந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் எந்த விதமான பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, எங்கள் பாய் ஃப்ரெண்டோட நான் ஏதாவது ஒரு நாள் என்ன செய்கிறேன், என் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு அமேஸ்மெண்ட், வெளியே போகிறேன், சுற்றுறேன், ஒரு டே அவுட், ஒரு நைட் அவுட். இதில் என்ன தப்புன்னு அந்த குடும்பங்களை என்ன செய்கிற இந்த சிந்தனை இருக்குது. அப்படி தானே? எப்படி இவ்வளோ பிள்ளைகள் வர முடியுது? எப்படி இப்படி வரும்? எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நினைக்கிறீங்களா? நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், என் பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட போயிருக்குது, என் பையன் ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போயிருக்கிறான், அது மாதிரி பப்புக்கு போகிறாங்க, கிளப்புக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவைகள் இன்றைய சொசைட்டியில் தவறுகளாக செயல் தெரியலை. அன்னைக்கு வந்து பாரில் போய் ஒரு ஆம்பளை குடித்தாலே குடிக்காரன்னாங்க, இன்றைக்கி பெண்கள் போய் குடிக்கிறாங்க, வாங்குறாங்க. இன்றைக்கி நீ இந்த பாண்டிச்சேரியில் ஒரு 4 பாரை நீங்கள் ஒரு சாம்பிளுக்காக போய் நின்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பாரில் 2 பொண்ணு நின்று என்ன செய்யும், லிக்கர் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது கேட்டீங்க, என்னம்மா பொம்புள்ள பிள்ளை இப்படி வந்து பாரில் வந்துட்டு இது ஒயின் ஷாப்பில் வந்து வாங்கலாமா? இப்படியே நீங்கள் பாருங்கள், எப்போவுமே ஆம்பளை பொம்புள்ள வித்தியாசப்படுத்தி ஏம்மா ஆம்பளையும் குடிப்பாங்க, நீ ஏம்மா குடிக்கிற? ஏன் ஆம்பளை குடிக்கிறவள அவனுக்கு ஏதோ தேவைப்பட, எனக்கு தேவைப்படாதா? நியாயம் தானே? நிறைய குடும்பங்களோட அப்படி தானே? ஹஸ்பண்ட் குடிக்கலாம், ஒய்ஃபு குடிக்கக்கூடாதா? ஹஸ்பண்டு குடிச்சு தான் வாழ முடியும். உன் ஒய்ஃபுக்கும் வாங்கியிருப்பா பாட்டில், உன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிரு, யாம்பற்ற இன்பம் பெருக. நீ மட்டும் மைண்டை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது குடிச்சிட்டு உன் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது பகல் முழுதான் என்ன செய்கிறது, வீட்டுக்குள்ளே அது இதுன்னு இது பண்ணிடு. நீ அதுக்கு நீ ஒரு கோட்டை வைங்க, அவ்வளோ ஒரு கோட்டை வைங்க. நான் இப்படி சொல்கிறத பார்த்துட்டே கொஞ்சம் பேர் கேட்பான், இந்த மாதிரி ஒரு பிரசங்க சொல்லி கொடுக்குறாருன்னு. நான் எதுக்கு இதை சொல்கிறேங்கிறத விளங்க என்னன்னா, நிறைய மரமண்டைகள் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி உருவாயிட்டாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, பெண்கள் பாட்டில் வாங்கினா ஏன் ஆம்பளை வாங்கினா பொம்பளை வாங்கக்கூடாதா, ஆம்பளை கிளப்புக்கு போனால் பொம்பளை போகக்கூடாதா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் தவறு என்று உணர முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியென்று பழகுகின்ற ஒரு பழக்கம் தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அது தெரிகிற வேளை வரும். இன்றைக்கு உங்களுடைய உறவுகள் தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் நிச்சயம் நாளைக்கு அது தவறு என்று தெரியும். அப்போ என்ன பண்ண முடியாது? இட் இஸ் டூ லேட். இன்றைக்கி நீ ஆசைப்படுகிற ஒரு ஆசையில் என்ன தவறு இருக்குது? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரம்மி விளையாடுங்கன்னு ஒருபடி சினிமா நடிகைலாம் என்ன பண்ணுறான், விளம்பரம் கொடுக்குறான். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நிறைய வாலிப பசங்கள் அதில் என்ன செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குடும்பம் நடத்துகிறவங்க, குடும்பம் நடத்தாதவங்கள நிறைய பேர் அதில் பணத்தை கொட்டி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொத்தை இவங்க சொத்தையெல்லாம் இது பண்ணி அவங்க நகை இவங்க நகையெல்லாம் வாங்கி பண்ணிவிட்டு கடைசியில் தற்கொலை பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து கொண்டு நிறைய வாலிப பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் நிறைய பேர் என்ன ரம்மி விளையாடுறாங்க. நிறைய விதமாக ஆன்லைன் கேம்ஸில் என்ன சம்பாதிக்கிறான், கிரிப்டோ கரன்சி அதுன்னு உள்ளே போகிறான், ஷேர் மார்க்கெட் உள்ளே போகிறான், அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் நஷ்டப்படுறான். இதில் என்ன தவறு இருக்குது? ஆன்லைனில் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்தக்கூடாதா? ஆக இன்றைய பிரச்சனை என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு நிறைய காரியங்கள் தவறு என்று உணரப்பட முடியாததாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு சரியென்று பழகிற பழக்கம் நாளைக்கு நிச்சயமாக தவறு என்று அறிவீர்கள். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேமேஜ் வந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் சரியென்று நினைக்கிற ஆசைகள் சரியான ஆசைகள் இல்லை, தவறான ஆசைகள் உங்களுக்கு உணர முடியவில்லை. நீங்கள் இன்றைக்கு வைக்கிற குறிக்கோள்கள் தவறாக இருக்கிறது. அப்போ பாவத்தை பாவம் என்று உணர முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நெக்ஸ்ட் மினிட் உங்களுக்கு என்ன கிடையாது, நோ கேரண்டி. எனி டைம் நீங்கள் ஒரு குழியில் விழும்படியான ஒரு ஆபத்தில் இருக்கிறபடினால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசரத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரியது தவறு என்பதை அறிவீர்கள். அது மட்டுமல்ல, அறிந்ததுபடி வாழ்வதற்கான ஆற்றலை கர்த்தருடைய கிருபையாக பெறுவீர்கள். யோசேப்புக்கு எதிராக ஒரு பெரிய கண்ணி வந்தது. இன்றைக்கு உலகம் பலவிதமான கண்ணிகளை வைத்திருக்கிறது, கலாச்சார ரீதியான கண்ணிகள். பிசாசாரம் பலவிதமான கண்ணிகளை வைக்கிறார். இதை தான் நீங்கள் கடந்து எடுத்து போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துல விழ வேண்டி வரும்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு யோசேப்பிற்கு ஒரு உயர்வை தேவன் வைத்திருந்தார். அந்த உயர்வை அடைகிற ஆண்ட வேலை என்ன செய்தான், பிசாசு அவனுக்கு ஒரு பள்ளத்தை நோண்டி வச்சுருந்தான் இல்லையா, ஒரு பாவத்தில் விழுறதுக்கு. ஆனால் அவன் தப்பிச்சுக்கிட்டான். எப்படி தப்பிச்சுக்கிட்டான்? அவனுக்கு அது பாவம் உணர முடிந்தது இல்லையா.
இல்லைன்னா இந்த காலத்தில் சொன்னால் நான் ஒன்றும் தப்பாக போகணுமில்ல, அந்த அம்மா தான் என்ன செஞ்சுது, தப்பாக வந்தது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிடுவான். ஆனால் அவன் ஆண்டவரோடு இருந்தபடினால ஆதியாகமம் 39:2 வாசிமே, கர்த்தரோடு அவன் இருந்தான். அதனுடைய விளைவாக அவன் அதை பாவம் என்றும் அறிய முடிந்தது. அதை பாவம் என்று அறிந்து he was able to overcome. பாவத்தை முதலாவது நான் பாவம் என்று அறிய வேண்டும் என்றாலே கர்த்தர் வேண்டும். இன்றைய சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் பாவமே அல்ல. நான் எப்படி கொடுத்தாலும் பாவம் அல்ல, நான் எப்படி தோன்றினாலும் பாவம் அல்ல, நான் எப்படி பழகினாலும் பாவம் அல்ல, நான் எதை விரும்பினாலும் பாவம் அல்ல. பாவத்தை குறித்த உணர்வற்று போய்விட்டது இந்த சொசைட்டி. இதில் பாவத்தை உணர்ந்து வாழ்கிற கிருபை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். அது மட்டுமல்ல, அந்த குழிகளுக்குள் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிற கிருபை ஆண்டவர் தர முடியும். மறுபடியும் இந்த சங்கீத வசனத்தை நாம் நினைவுகூறுவோம். சங்கீதம் 25:15, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றது. ஆமாம், நீங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி, உங்களாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை கண்டுபிடிக்கவே முடியாது. வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். கர்த்தர் மேல் கண்களை வைத்திருக்கிறவன் மட்டும்தான் என்ன செய்வான், தப்புவிக்கப்படுவான். எனவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை உங்களுடைய வாழ்விலே இரட்சகராக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையான, சமாதானமான, நிச்சயமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.